ஸோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லுக்கிசமோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். சாரி 2-3 நாள் வந்து டிலே பண்ணிட்டேன்ல. சாரி கொஞ்சம் வேலையாயிடுச்சு, அதனால் வந்து என்னால் போட முடியாமல் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நான் கண்டினியூவாக போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து நம்ம ஹோபின் அப்புறம் டொங்வா எல்லாருமே வந்துட்டு ஆடிஷனுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஹோபின் வந்து செலக்ட் ஆயிடுவான். ஸோ அவன் வந்து பார்க்க கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்கான் இல்லையா? ஸோ அவனை வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. அப்போ வந்துட்டு வேறு யாரெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி காட்டவும் நம்மளோட டொங்கோவோட அப்ளிகேஷனை காட்டுறாங்க. ஸோ அதில் ஃபோட்டோவை பார்த்ததுமே வந்து அந்த கம்பெனிக்காரங்க வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்துட்டு ஆடிஷனுக்கு ஓகே பண்ணுறீங்க, இதெல்லாம் வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை கிளப்பி விட சொல்கிறாங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் ஆளெல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம், நீ கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டொங்கோ வந்துட்டு ஆனால் நான் இன்னும் பெர்ஃபார்மே பண்ணலையே, ப்ளீஸ் நான் ஒரு வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் அதை வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து எதுனா முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் அங்கே வந்து யாரும் கேட்குற மாதிரி இல்லை. ஹோபின்லாம் வந்து கலாச்சிட்டு போகிறான். ஸோ யாருமே என்னை வந்து நான் பாடுறதை யாருமே கேட்கவே இல்லையே, அதுக்கு முன்னாடியே என்னோடய தோற்றத்தை பார்த்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். ஸோ இப்போ அவன் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த லிரிக்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து சடனாக பஸ்ஸை வந்து பிரேக் போடுறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து ஒரு பூனை குறுக்கால வந்துச்சுன்னு பிரேக் போடவும் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்க பொண்ணு கீழே விழுந்துட்டான். ஸோ அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்கிறான், இந்த வேணும்னு என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லுவோம். அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை இருக்கட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுது. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே வந்துட்டு டொங்குவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ அவனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயுமே அந்த லிரிக்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கான். ஸோ பக்கத்தில் வந்து பாட்டி தூங்கிட்டு இருக்காங்களா, அவங்க பாட்டியை பார்த்துட்டு, பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஒரு நல்ல இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவேன், எனக்காக கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறான் எப்பயே போல். ஸோ அங்கே வந்துட்டு இவன் வந்து ஒரு போஸ்டர் மாதிரி பார்க்குறான். என்னென்னா இவங்க ஸ்கூலில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வைக்கிறாங்க. இதில் வந்து பாடுறவங்க பாடலாம், ஆடுறவங்க ஆடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, ஹியோன்சக் வந்து அப்படியே உள்ளே வரான் கிளாஸ்க்குள்ளே. ஸோ எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு அகைன் அப்படியே அவனை பார்த்து வலியுதுங்க. ஸோ இப்போ வந்து டொக்குவா பார்க்கும்போது டொக்குவா என்ன பண்ணுற, என்ன போஸ்டர் இது அப்படின்னு சொல்லி அவனும் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்க 2 பொண்ணுங்க வந்துட்டு இவன் வந்து அவங்க மேலே கருணை காட்டுறனால தான் வந்துட்டு இப்படி ஃப்ரெண்டாலாம் இருக்கான் பாவத்தை அப்படின்ற மாதிரி ஏதோ நம்ம ஹீரோ வந்து பாவம் பார்த்து பழகுற மாதிரி சொல்லிட்டு இருக்காளுங்க. ஸோ இதை கேட்கவும் டொக்குவாக்கு வந்து கோவமாக வருதா. ஸோ அவன் வந்து ஹியோன்சக்கை பார்த்துட்டு, நீ எதுக்கு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பண்ணிக்கிற, எல்லாருமே நம்ம 2 பேரையும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நீங்கள் வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டொக்குவா பையன் கிளாஸ்க்கு போயிட்டு அகெயின் உட்காந்து அந்த லிரிக்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கான். ஸோ இப்போ அங்கே ஹூபின் வந்துட்டு, என்னடா மறுபடியும் எழுதுறியா, நேற்று எதுக்குடா ஆடிஷனுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறானுங்க பாவத்தை. ஸோ அப்போ அவனோட லிரிக்ஸ் நோட்டெல்லாம் வந்துட்டு அப்படி மிதிக்கிறது, பாவம் அவனை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு அவன் அதெல்லாம் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஸ்கூல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். அவனோட பாட்டி வந்து ஒரு சின்ன கடை மாதிரி போட்டிருப்பாங்க போல். ஸோ அங்கே போகிறான். பாட்டி உன்னை பார்த்ததுமே என்னப்பா ஸ்கூல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஹோபின்லாம் வந்துடுறான். ஸோ அவனை பார்த்ததும் பாட்டி வந்துட்டு, ஓ நீங்களாம் டொக்கோவோட ஃப்ரெண்டாக, வாங்கப்பா சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லவும் அவனுங்களும் மூக்க பிடிக்க நல்லா சாப்பிட்றாங்க. பாவம் பாட்டி சேல்ஸுக்கு வச்சுருந்தது எல்லாத்தையுமே முக்கால்வாசியை காலி பண்ணிட்டானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனுங்க வந்துட்டு கையில் வேறு பாட்டி எக்ஸ்ட்ரா வேறு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. அப்போ டொக்கோ வந்துட்டு பாட்டி ஏன் இப்படிலாம் தரீங்கன்ற மாதிரி கேட்டுடுறான். ஸோ பாட்டி சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் இன்றைக்கி டக்குன்னு அது வீட்டுக்கு வருவேன்ல, விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தானே சாப்பிட்டுட்டு போட்டோம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டொக்குவா கூட நல்லா ஃப்ரெண்டாக இருங்க அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து டொக்குவாவுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது, பாட்டி ஏமாத்துறானுங்களே அப்படின்ற மாதிரி. ஹூபின்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, சரி பாட்டி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டொக்குவா கிட்டே வந்துட்டு உன்னை நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கப்புறம் அந்த பாட்டி கொடுத்த சாப்பாடு எல்லாத்தையுமே தூக்கி குப்பையில் போட்டுட்டு போகிறானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, அதனால அந்த சாப்பாடெல்லாம் குப்பையில் போடவும் டொக்குவாக்கு அதை பார்க்கவும் செம்ம காண்டாகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இந்த ஹூபின் இருக்கான்ல, அவனும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே அவனோட கிளாஸில் சொல்லிட்டு இருக்கானுங்க, அந்த பாட்டி கடையிலலாம் போய் சாப்பிடாதீங்கப்பா, எனக்கு வயிறு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி தப்பான ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே டொக்குவா கதவு கிட்ட நின்று பார்த்துட்டு ரொம்பவே கவலையாகவும் ப்ளஸ் கோவமாகவும் இருக்கான். ஸோ இப்போ அந்த இடத்துல ஹூபின் வந்துட்டு அவனோட தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு, இங்கேருந்து எதுக்குடா வழியை மறைச்சிட்ருக்குன்னு போட்டு அடிக்கிறான். அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகுது. மறுபடியும் இந்த ஹோபின் கேங்ஸ்லாம் வந்துட்டு நம்ம டொக்குவா போட்டு அடிச்சுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி ரொம்பவே ஹர்ட் பண்ணுறானுங்க. ஸோ இதை வந்து ஹியோன்சோக்கும் ஜீகோவும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜீகோ சொல்கிறான், நீ வரதுக்கு முன்னாடி நானும் இப்படி தான் திரும்ப அடி வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹியோன்சோக்கு நினச்சி பார்க்குறான், நீ மட்டும் இல்லை நானுமே இப்படி தான் இருந்தேன்,
ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லா ஸ்கூல்லையுமே ஒரு ஒரு ஆள் இப்படிலாம் இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டொக்கோவாக்காக ஃபீல் பண்ணிட்டு சரி இனிமேல் விடக்கூடாதுன்னு சொல்லி டொக்கோவை காப்பாற்றுறதுக்காக அங்கே போய் நிற்கிறான். ஸோ ஹோபின் நம்ம ஹியோன்சக்கை பார்த்ததும் எதுக்கு எங்களோட வேலையில் நீ மூக்க நுழைக்கிற, ஓ வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போன்ற மாதிரி சொல்கிறான். ஹியோன்சோக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல ஜே வரான். ஜே மட்டும் இல்லை, அந்த பக்கம் நம்ம ஜின்சங்லாம் வந்து நிற்கிறான். இந்த சீன் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி மீஜின் வந்துட்டு ஜின்சங் அப்படின்னு சொல்லி கத்துறா. ஸோ ஜின்சங் சொல்கிறான் நான் வந்து யார் கூட சண்டை போட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ ஹியோன்சோக் என்ன சொல்கிறான்னா நாங்கள் வந்து டொக்வா கூட சாப்பிட ஆசைப்படுறோம், ஸோ அவனை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஹோபின் வந்துட்டு அதெல்லாம் கேட்காம அடிக்க வர மாதிரி பேசிகிட்டு இருக்கான். சூப்பர். அந்த இடத்துக்கு பாஸ்கோ வரான். ஸோ பாஸ்கோ பார்த்ததுமே எல்லோரும் இன்னும் ஷாக் ஆகிறாங்க. அவனுமே வந்துட்டு இந்த டீம் அதாவது ஹியோன்சோக் டீமுக்கு வந்துடுறான். ஸோ அவன் வந்துட்டு ஒழுங்கு மரியாதையாக அவன் கண்ணில் இருக்க அந்த கிளாஸை கலட்டிடு, ஏன்னா இப்போ நீ சமத்தியாக அடி வாங்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹோபினால் எதுவுமே பண்ண முடியாது. இவ்வளோ பேர் வந்து தடுத்து நிற்கிறாங்க. ஹியோன்சோக்கும் நல்லா சண்டை போடுவான், ஜின்சோங்கும் சண்டை போடுவான், ஜே சண்டை போடுவான், பாஸ்கோ சண்டை போடுவான். ஸோ இத்தனை பேர் இருக்கும்போது இவங்களெல்லாம் தாண்டி டொக்கோவா போய் எதுவும் கை வைக்க முடியுமா? ஸோ அதனால் அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ வந்துட்டு நம்ம பாஸ்கோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து நேற்று வரல. எதுக்குன்னா அவனோட ஃபோன் உடஞ்சிருச்சான். ஸோ அது உடஞ்சனால இவனால் அந்த லீவு போட்டு அதை ஃபுல்லாக செலவு பண்ணி அதை ரெடி பண்ணி வாங்கிட்டு வர்றதுக்கு இவனுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சான். ஸோ வந்து மேம் கிட்ட ஃபோனை கொடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பான்னா பார்த்து பத்திரமா வச்சுக்கடா, இதை செலவு பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இங்கே சண்டைக்கே வந்திருப்பான். ஸோ அவன் பயந்து ஓடினதுக்கப்புறம் இவன் டக்குன்னு திரும்பி ஹியோன்சோக்கை பார்த்துட்டு இங்கே பாரு நீ எதுக்கு இவனை காப்பாற்றின அப்படின்னு சொல்லி பாஸ்கோ கேட்குறான். அதுக்கு ஹியோன்சோக் சொல்லுனா இல்லை எனக்கு பாவமாக இருந்துச்சு அதான் காப்பாற்றினேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த பாஸ்கோ சொல்கிறான் ஓ இவனையும் காப்பாற்றிட்டு இவனை வந்து நீ புள்ளி பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்டு அடிக்க போகிறான். ஸோ இப்போ வந்து பியாம் வந்து தடுக்கணும், வேணாம் வேணாம் இன்றைக்கி வேணாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஹியோன்சோக் இருக்கான்ல போய் டொக்கோவை போய் எழுப்ப போகிறான். டொக்கோ உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லவும் டொக்கோ வந்துட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடலாம். இப்போ வந்து டொக்கோவோட அப்ளிகேஷனுமே இந்த ஹோபின் வந்து கிழிச்சு அப்படி கசக்கி போட்டிருப்பான். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எடுத்து பார்க்குறான். ஸோ நம்ம டொக்கோ வந்துட்டு அந்த ஃபெஸ்டிவல் நடக்க போகுது இல்லையா, ஸோ அதில் கலந்துக்கிறதுக்காக அந்த அப்ளிகேஷன்லாம் ரெடி பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஹியோன்சோக் இருக்கான்ல அவன் வீட்டுக்கு ஸோ அதை வந்து நல்லா டேப் போட்டு ஒட்டிடுறான். அதுக்கப்புறம் அவன் படுத்து தூங்குறான். இப்போ பழைய ஹியோன்சோக் இருக்கான்னு அவன் முழிச்சுக்கிறான். அப்போ அவன் மனசுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. என்னென்னா மேபி என்னோடய பாடிஸ் வேணால் சேஞ்ச் ஆகலாம், ஆனால் என்னோடய ப்ராப்ளம்ஸ் இனிமேல் சேஞ்ச் ஆகலை. என்னால் இப்போ வந்து அந்த புல்லிஸ்லேருந்து தப்பிக்க மட்டும்தான் முடியுதே தவிர அதை எதிர்த்து நின்று என்னால் எதுவுமே பண்ண முடியல. நாளை எப்படி நானுமே போனாலும் என்னையும் புள்ளி பண்ண தானே செய்வாங்கன்ற மாதிரி இவன் வந்து அதவே யோசிச்சுட்ருக்கான். ஸோ இப்போ வந்து அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. காலையில் வந்து நம்ம ஹியோன்சோக் வந்து டொக்வாக்காக வெயிட் பண்ணியிருக்கான். ஸோ டொக்வா வரவும் டொக்வா வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஆனால் டொக்வா வந்துட்டு அவனை பிடிச்சி கத்துறான். நீ வந்து நல்லவன் மாதிரி நடித்து எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்க, நீயும் என்னை யூஸ் பண்ணி நல்ல பேர் வாங்கலான்னு பார்க்குற தானே, உனக்கு என்னை யூஸ் பண்ணணுன்னா எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி கத்துனா, நீ என்ன தான் வந்து என்னை புள்ளி பண்ணாலும் நான் வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல, நான் வந்து எமேன் மாதிரி ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ அது யாருன்ற மாதிரி கேட்கும்போது அப்போ வந்து டொக்வா சொல்கிறான் அது வந்து ஒரு ஃபேமஸ் ரேப்பர், அவரும் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பேர் புள்ளி பண்ணி அவரோட பெயினெல்லாம் வந்துட்டு ஒரு சாங்காக க்ரியேட் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ நானும் அப்படி தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இவன் ஸ்கூலுக்குள்ளே போகிறான். இப்போ அப்படியே வந்துட்டு ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஆகவும் இந்த ஹோபின் இருக்கான்னா அவன் வந்து மறுபடியும் டொக்குவா போட்டு புள்ளி பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அவனுக்காக நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு வந்தாங்க இல்லையா. டொக்குவாவை வந்துட்டு ஸ்கூலுக்குள்ளே வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்போ ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் போட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடித்து அவனோட லிரிக்ஸ் நோட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கண்ணா பின்னான்னு கழித்து போட்டு போயிடறானுங்க. அவனுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. அங்கேனே உட்காந்து அழுதுட்ருக்கான். இப்போ நம்ம ஹியோன்சோக்கை பார்த்தோம்னா இப்போ கிளாஸ் முடிஞ்சு அவன் வெளியே வந்துட்டுருக்கான். அப்போ இந்த ஹனுல் இருக்கால அவன் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு நீ ஃப்ரீயான்ற மாதிரி கேட்கும்போது அந்த ஹியோன்சோக் சொல்கிறான் இல்லை எனக்கு வந்து கிளாஸ் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது, நான் போயிட்டு டான்ஸ் குரூப்பில் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் வந்து ஹீரோ ஹியோன்சோக் வந்துட்டு அது என்னதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபெஸ்டிவலை பார்த்து கேட்குறான். அந்த பேனர் மாதிரி போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி கேட்குறான். ஸோ ஹனுல் அதை பார்த்துட்டு இது வந்து யார் வேணாலும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ நானும் வேணும் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ அவன் வந்துட்டு இல்லை எனக்கு க்ளீனிங் பண்ணுற வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ ஹனுல் வந்துட்டு என்னோடய இதையுமே உனக்கு தான் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி செவத்தை பார்த்து திரும்பி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து நம்ம ஹியோன்சோக் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கான்.
அப்போ வந்து அவன் ஒரு விஷயமா நினச்சி பார்த்துட்ருக்கான். என்னெல்லாம் யாருமே ஸ்டேஜில் ஏறி பாடுன்னு சொல்லி நான் பார்த்ததே இல்லை. நான் இந்த உடம்புல இருக்க போய் எல்லாருமே வந்து என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் நான் அந்த உடம்புல இருந்தேன்னா யாருமே என்னை என்கரேஜ் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு அவன் ஒரு விஷயமா நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு நான் சரியான இடியட் அம்மா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் வச்சுருப்பான்ல டொக்கோவோடது, அதெல்லாம் பார்த்துட்டு மேபி எனக்கு வேணால் இது இம்பார்ட்டண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது டொக்குவாவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான திங். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் இல்லையா. ஸோ பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு வந்து எப்பவுமே லோன்லியாக இருக்கும்போது பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ஒரு பாட்டு பாடுனா அந்த பாட்டு வந்து கீழே இருக்க டொக்குவாக்குமே கேட்குது. ஸோ அப்படியே வேகமாக எந்திரிச்சு வரான். இந்த பாட்டு அவனுக்குமே வந்துட்டு ஒத்து போகிற மாதிரி இருக்குது. அவனுக்கும் அப்படியே அவன் வந்து அடி வாங்கினது அவன் பாட்டியை நினச்சின்னு ஒவ்வொரு விஷயமா வந்து அவனுக்குமே அதை கேட்கும்போது அப்படியே அழுகையாக வருது. ஸோ கிளாஸ்க்குள்ளே வரான். ஸோ சடனாக யாரோ வர சவுண்டு கேட்டுமே நம்ம ஹீரோ வந்து பயந்து போயிடுறான். ஸோ நீ ஏன் டொக்குவா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டொக்குவா சொல்கிறான், ரொம்பவே நல்லா பாடுற அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹியோன்சோ கையில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் இல்லையா, ஸோ டொக்குவாவோடது அதை வந்து அவன் கையில் கொடுக்குறான். ஸோ டொக்குவாமே அதை வாங்கிட்டு நீ என் கூட அந்த ஃபெஸ்டிவலில் பாட்டு பாடுறியான்ற மாதிரி கேட்குறான். அவ்வளோதான், ஹீரோக்கு வந்து என்னது நான் பாட்டு பாடுவான்னு சொல்லி அப்படியே ஷாக்கிங்காக வரேன். ஸோ அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி என்னைக்காவது வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி மறக்காமல் அதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதோட நான் வந்துட்டு கிளம்புறேன். டாட்டா பை பை அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற எபிசோடு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ பை பாய்.